இந்த அம்பிகையை பற்றி புவனேஸ்வரி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே நடந்த ஒரு அற்புதத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதம் காணப்பெற்றால் மரித்த பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தை என்று பாடியது. அந்த நடராஜ பெருமாருடைய அந்த திவ்ய திருச்சிற்றம்பல நடனத்தில் அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் என்று பாடிய அந்த வரிகளுக்குடைய பிரத்யட்சம் இந்த சிவசக்தியினுடைய சொரூபமாக இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி அம்பிகையின் இடத்தில் வருவதை நீங்கள் பாருங்கள். லக்ஷ்மணன் தெரு, மேட்டுக்குப்பம், நெற்குன்றம், கோயம்பேடுக்கு மிக அருகிலே இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி நமக்காக இங்கே பாருங்க பாலாலயத்தில் சிரிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. இந்த கோயிலில் நுழைந்து நாங்கள் இதற்கான ஒரு ஆயத்தத்தை மேற்கொள்ளும் போது அம்மா அழகாக அந்த வாயை அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு சிரிப்பு அப்படின்ற ஒரு சிரிப்பை நான் இங்கே அம்பிகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ஓம் சக்தி ஸ்ரீ மாத்திரே நமக, ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி நமகன்றதை கமெண்ட்டை பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுன்றது பெரும் பேரும். அதுவும் வசந்த நவராத்திரியில் ஸ்ரீ லலிதா சிறுப்புர சுந்தரியுடைய நவராத்திரியில் கிடைக்கிறது. ஆதிபராசக்தி இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் என்று சொன்னாலே சக்தி. சிவம் இல்லையே எல்லாம் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை. இந்த சிவம் என்றது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்தை இயக்குகின்ற சக்தி இந்த நம்மளுடைய உடலும் பஞ்சபூதம், இந்த உடலை இயக்குகின்ற சக்தி. இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகி தான் புவனேஸ்வரி. எத்தனையோ ஒரு தெய்வங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சியிலிருந்து மதுரை மீனாட்சி, ஒவ்வொருத்துக்கு உண்டான தாத்பரியம் நமக்கு தெரிந்தே கொண்டே இருக்கின்றது. அதில் இந்த மாதா புவனேஸ்வரி கற்பூர நாயகியே கனகவள்ளி தாய் கருமாரியை நம்ம வணங்கும் போது எதை சொல்வாங்க? பூனம் முழுது ஆளுகின்ற புவனேஸ்வரி. இந்த சக்தியானவள், இந்த புவனேஸ்வரி தாயானவள் இந்த பூமிக்கே தாயா இருக்காங்களாம். இந்த உலகத்தையே ஆள்கின்ற தன்மையுடையவளாக இருக்கிறாளாம். இந்த புவனம் என்ற இந்த புவனத்தை ஆள்கின்ற தன்மையுடைய அந்த ஈஸ்வரியை தான் இந்த புவனேஸ்வரி சன்னிதானம். அந்த புவனேஸ்வரியினுடைய ஸ்ரீ மாதா சன்னிதானத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்ரீ என்றாலே பெருமை என்ற அர்த்தம், ஸ்ரீ என்றாலே லக்ஷ்மி என்ற அர்த்தம், ஸ்ரீ என்றாலே அழகுன்னு அர்த்தம். இந்த ஸ்ரீ என்ற அமைப்பில் தான் இந்த ஸ்ரீ என்ற வார்த்தையிலிருந்து தான் ஸ்ரீம் என்ற வார்த்தையும் இருக்குது. ஸ்ரீம் என்றது மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம். இந்த மாதா புவனேஸ்வரியோட மந்திரம் என்று சொல்லும்போது ஹை க்ரீம் ஸ்ரீம் அப்படின்றது தான் மூல மந்திரமாக சொல்லுவாங்க. ஹைம் க்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியே நமக. அப்போது அந்த ஒவ்வொரு உச்சாடனம் செய்யும்போது ஓம் என்ற பிரணவம் இல்லாமல் இருக்காது. இந்த ஓம் என்ற பிரணவம் என்ற ஒரு உள்ளுக்குள்ளே தான் இந்த புவனமே அடங்கின்றிருக்குது என்று சொல்வார்கள். இந்த மாதா புவனேஸ்வரியுடைய சன்னிதானத்தில், இந்த மேட்டுக்குப்பம் நெற்குன்றத்தில் இருக்கின்ற இந்த சன்னிதானத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே பால விநாயகரும் பால முருகனோடு அம்பாள் தன் பிள்ளைகளோடு காட்சியளிக்கின்ற ஒரு தன்மை சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, இங்கிருக்கின்ற அரச மரத்தடியில் பல வருஷங்களுக்கு முன்பாக சுயம்புவாக இருக்கின்ற விநாயக பெருமாள் இருக்கிறார். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அம்பிகைக்கு ஸ்ரீ மாதா புவனேஸ்வரிக்கு, இந்த மேட்டுக்குப்பம் நெற்குன்றத்தில் இருக்கின்ற மாதா புவனேஸ்வரிக்கு இங்கே கற்கோயில் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்போது சொற்கோயில் எழுப்பி கொண்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன, பக்தர்கள் நம்ம எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். இந்த வலசரவாக்கம் சுற்றியுள்ள பகுதி, இந்த கோயம்பேடு சுற்றியுள்ள பகுதி, விருகம்பாக்கம் சுற்றியுள்ள பகுதி, இந்த நெற்குன்றம் சுற்றியுள்ள பகுதி, இந்த எல்லா திசைகளிலும் நடுநாயக தெய்வமாக இங்கே மாதா புவனேஸ்வரி இருக்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட 3வது கும்பாபிஷேகமாக சொல்லப்படுகின்றன. இந்த அம்பிகை மாதா புவனேஸ்வரிக்கு கற்கோயில் எழுப்பி வருகின்றதன் காரணமாக இங்கே நாம் இருக்கின்ற ஒரு இடம் என்று சொன்னால் பாலாலயம். அம்பிகையை இங்கே பாலாலயத்தில் எழுந்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் பிராமி, வைஷ்ணவி, நாகேஸ்வரி, தக்ஷணாமூர்த்தி உள்பட பல தெய்வங்கள், தாக்ஷாயினி இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சனீஸ்வர பகவான் நவகோள்கள் இங்கே இருக்கின்றன. இங்கே குறிப்பாக சனீஸ்வர பகவான் யோக சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். அது மட்டும் இல்லை, இங்கே அஷ்டதச புஜங்கை, அந்த புஜ துர்க்கை இங்கே அம்பாள் காட்சியளிக்கிறாங்க. தசமகா வித்யா பூஜை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இதோடைய தாத்பரியம் ரொம்ப தெரியும்.
ஸ்ரீவித்யை. ஸ்ரீ புவனேஸ்வரி யார் அப்படின்னா ஸ்ரீவித்யை. இந்த புவனேஸ்வரி வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த நெற்குன்றம் தேடி வரப்போகிறீங்களே நீங்களாம், மேட்டுக்குப்பம், அது உங்கள் எல்லாருடைய பக்த கோடிகளுடைய அந்த வேண்டுதலாலும் உங்களுடைய உபயங்களாலும் இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அம்பிகை பிரத்யட்ச தெய்வமாக இருக்கிறாங்க. பாலாயிலத்தை உள்ளே வரும்போதே அம்மா பார்த்தீங்களா என்ன ஒரு அழகான ஒரு கோணல் சிரிப்பு, வலது பக்கம் அப்படி கோணல் சிரிப்போடு ஒரு நமிட்டு சிரிப்போடு சிரிக்கிறாங்கன்னா, இன்னும் ஆவுவதை பண்ணி ஹோமங்கள் பண்ணி சண்டி ஹோமம் பண்ணி அம்பாளை பிரத்யட்சமாக கருவறை நிற்க வைக்கும் போது எவ்வளோ அழகாக காட்சி கொடுப்பான்றதை பாருங்கள். காத்திருக்கிறோம். இங்கே மாதா புவனேஸ்வரி வடிவடிக்கின்ற காலத்திலே, அம்பிகையை பிரதிஷ்டை பண்ணுகின்ற காலத்திலே இரு பக்கமும் பரிவாரங்களாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மாவும் ஸ்ரீ மாதங்கியும். இந்த ஸ்ரீ வராகி அம்மாவும் மாதங்கிக்கும் இடையிலே இந்த மாதா புவனேஸ்வரி இங்கே அழகாக குழுவீட்டிருந்து புவனத்தை ஆளுகின்ற புவனேஸ்வரி இங்கே மேட்டுக்குப்பம் நெற்குன்றம் சென்னை 107 இங்கே அம்மா பிரத்யட்சமாக இங்கே நமக்காக அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது சொன்னால் அது மிகையாகாது. இது இந்த நம்மளோட பக்த கோடிகளுடைய பாக்கியம். இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. திரேதா யுகத்தில் ராமரோடையே வாழ்ந்த காலங்கள் உண்டு. துவாபர யுகத்தில் கிருஷ்ணரோடையே வாழ்ந்த காலம் உண்டு. ஆனால் இந்த கலியுகத்தில் சக்தியோடையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். எங்கு காணிடும் சக்தியடான்றது தான் பாரதியாரும் பாடுறாரு. பாரதி நீக்கமர நிறைந்திருப்பாள் சக்தி என்று சொல்கிறாங்க. இங்கே எந்த இடத்துல நின்றாலும் சரி, ஒரு ஜோதியில் நீங்கள் மகாவரகி டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜோதியில் விளக்கேற்றினா கூட அம்பிகை காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கலியுகத்தில் பல கோயில்கள் இந்த பூமியில் அந்த சக்தியோட அம்சமாக இருப்பதை தெரிஞ்சுதான் ஆதிசங்கரர் என்ன செய்கிறாரு, இந்த பீடங்களை ஸ்ரீசக்கரத்தில் உருவாக்கி இருக்கிறாரு. தாக்ஷாயினிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அதே சக்தியுடைய தெய்வமாக இன்றைக்கும் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கோயில் தாக்ஷாணி அம்பாளுக்கு ஒரு தனி சன்னிதானம் இருக்கின்றது. இந்த பங்குனி மாதமே ரொம்ப சிறப்பு. இந்த பங்குனி மாதம் என்று சொன்னாலே ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். மகாலட்சுமி தாயார் உருவானதும் பங்குனி மாதம். அதே போல் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பிறந்ததும் பங்குனி மாதம். பங்குனி உத்தரத்தில் இந்த பங்குனி மாதத்தில் தான் முருகனுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பங்குனி மாதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற விஜய ஏகாதசியில் தான் ராமச்சந்திர பிரபு அதை கடைபிடித்து ராவணனுடைய போரை வெற்றி பெற்றார் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பங்குனி மாதம் என்பது வசந்த காலமாக சொல்லப்படுகின்றன. இங்கே வசந்த நவராத்திரியில் நம் அனைவரையும் அம்பிகை வரவேற்றிருக்கிறது நமக்கு ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம். ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி மேட்டுக்குப்பம் நெற்குன்றத்தில் சென்னை 107 இருக்கின்ற இந்த லக்ஷ்மணன் தெருவில் இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி நமக்கு ஒரு வசந்த காலத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே சொல்லுவாங்க, இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமயபுரம் அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா போயிட்டுருக்கு. அம்மன் பஞ்சபட்னி விரதம் நமக்காக இருக்கிறார்கள். உலகத்தில் பாருங்கள், இந்த தாயால் தான் முடியும். தாய்க்கு மட்டும்தான் பிள்ளையினுடைய பசியோ பிள்ளையினுடைய வேதனையோ பிள்ளையுடைய வளர்ச்சி துடிக்கும் என்று சொல்வார்கள். அதற்காக தான் சமயபுரத்தாய் லோகம் செழிக்கவும் லோகத்தில் இருக்கின்ற மக்கள் நோயற்ற வாழ்வதற்கு சமயபுரத்தாய் இருக்கிறார்கள். பஞ்சபட்னி விரதம் அதே போல தான் இந்த மாதா புவனேஸ்வரி எதற்காக இருக்காங்க அப்படின்னா, இந்த பூவுலகில் இருக்கின்ற நம்ம மக்களை எந்த நோய் நொடியும் அண்டாமல், இந்த பூவுலகில் இருக்கின்ற மக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்காமல், இந்த போர் போன்ற கலவரங்கள் இல்லாமல் இந்த அம்பிகை நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு சுபிட்சத்தோடு வாழ்வதற்காக தான் இந்த மாதா புவனேஸ்வரியை நாம் நமக்காக காட்சியளிக்கிறார். அப்போது மாதா புவனேஸ்வரியை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்று சொன்னால், இந்த புவனத்தில் இந்த பூமியில் நம்மளுடைய பிறப்பினுடைய கர்மா இருக்குல்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் சொல்கிறோம்ல. அப்போ அந்த பிறவி கடலிலிருந்து மீட்டெடுக்கிற தன்மை யாருக்கு என்று சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரிக்கு இருக்குது. நம்மளுடைய கர்மாவை எல்லாம் தீய கர்மாவை களைந்து நம்மை புனித உடலாக புனித ஆத்மாவாக புனிதமாக நம்ம வாழ்விக்கின்ற தன்மை யாருக்கு என்று சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரிக்கு இருக்குது. அடுத்தது புவனேஸ்வரி மாதாவை ஏன் வழிபடணும் அப்படின்னா, இந்த புவனத்தில் வாழணும்
அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கையோடு இருக்கின்ற பஞ்சபூதங்கள் இருக்கின்ற இயற்கையான வாழ்வு செழிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆரோக்கியம் வரும். அதனால் புவனேஸ்வரி வழிபட்டால் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த புவனத்தில் ஆளுகின்ற புவனேஸ்வரியை நம்ம வழிபடுறது அடுத்தது என்னென்னா, பூவுலகிலே அருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போது இந்த புவனத்தில் நம்மளுக்கு பொருள் வேணும், லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி, இந்த மாதா தான் நமக்கு செல்வத்தை தர வேண்டும். எல்லாம் இருந்து என்ன நமக்கு பிரயோஜனம்? அறிவு இல்லைன்னு சொன்னால் எதுவுமே செழிக்காது. அப்போ அறிவு இருந்தால் தானே, அந்த கூர்மையான மதி இருந்தால் தானே இந்த கர்மாவை கடந்து இந்த பூவுலகில் இருக்கின்ற நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அப்படின்னா அந்த அறிவு வேணும். அந்த ஞானத்தை கொடுப்பவள் யார் என்று சொன்னால் இந்த புவனேஸ்வரி. அதனால்தான் ஹைம் கிரீம் ஸ்ரீம் என்ற முப்பெரும் தேவிகளுடைய அத்தனை மந்திரங்களுடைய ஸ்வரூபமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதா புவனேஸ்வரி. இந்த மாதா புவனேஸ்வரியை நீங்கள் நாடி தேடி வந்தீங்கன்னா, இந்த நெற்குன்றம் மேட்டுக்குப்பத்தில் லக்ஷ்மண் தெருவில் இருக்கின்ற சென்னை 107 இருக்கின்ற இந்த மாதா புவனேஸ்வரி நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக தொழில் சிறக்கும், வாழ்வாங்கு வாழ்கின்ற தன்மை இந்த புவனேஸ்வரி தருவாங்க. ஏன்னா இந்த பூ உலகிலே நம்ம உயர்ந்த குடியாக வாழணும், வசந்த குடியாக வாழணும் அப்படின்னா இந்த பூ உலகில் ஆளுகின்ற மாதா புவனேஸ்வரியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தாய் எல்லாத்தையும் கொடுப்பாங்க.